40வது ஆண்டு மக்கள் பணியில் பவுடா. மக்கள் நல பவுடாவின் மாணிக்க விழா. பவுடா இனியவை 40. கவிதை மற்றும் கட்டுரை போட்டிகள். மொத்த பரிசுகள் 366. பரிசுத் தொகை ரூபாய் 10 லட்சம் வரை. அன்புடையர் வணக்கம். போட்டிகளின் விவரங்கள். பொதுமக்கள் பிரிவில் தமிழில் முதல் பரிசாக கவிதை மற்றும் கட்டுரை போட்டிகளில் 3 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 10,000. இரண்டாம் பரிசாக 3 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 7,500. மூன்றாம் பரிசாக 3 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 5,000. ஆறுதல் பரிசாக 50 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 1,000 ரூபாய். மொத்த பரிசுகள் 118. பரிசு தொகை 2,35,000. மாணவர்கள் பிரிவில் தமிழில் முதல் பரிசாக கவிதை மற்றும் கட்டுரை போட்டிகளில் 3 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 5,000. இரண்டாம் பரிசாக 3 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 3,000. மூன்றாம் பரிசாக 3 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 2,000. ஆறுதல் பரிசாக 50 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 1,000. மொத்த பரிசுகள் 118. மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,60,000. பணியாளர்கள் பிரிவில் தமிழில் முதல் பரிசாக கவிதை மற்றும் கட்டுரை போட்டிகளில் 2 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 5,000. இரண்டாம் பரிசாக 2 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 3,000. மூன்றாம் பரிசாக 2 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 2,000. ஆறுதல் பரிசாக 20 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 1,000. மொத்த பரிசுகள் 52. பரிசு தொகை 80,000. பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பிரிவில் மலையாளம் முதல் பரிசாக கவிதை மற்றும் கட்டுரை போட்டிகளில் 2 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 5,000. இரண்டாம் பரிசாக 2 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 3,000. மூன்றாம் பரிசாக 2 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 2,000. ஆறுதல் பரிசாக 6 நபர்களுக்கு தலா 1,000. மொத்த பரிசுகள் 24. மொத்த பரிசு தொகை 52,000. பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பிரிவில் ஒரியா முதல் பரிசாக கவிதை மற்றும் கட்டுரை போட்டிகளில் 2 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 5,000. இரண்டாம் பரிசாக 2 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 3,000. மூன்றாம் பரிசாக 2 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 2,000. ஆறுதல் பரிசாக 6 நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 1,000. மொத்த பரிசுகள் 24. பரிசு தொகை 52,000. எம்ப்ளாயீஸ் பப்ளிக் அண்ட் ஸ்டூடெண்ட் கேட்டகரிஸ் இன் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் poem and essay 3 members, prize amount 5,000. Second prize poem and essay 3 members, prize amount 3,000. Third prize poem and essay 3 members, 2,000 prize amount. Consolidation prize poem and essay 6 members, prize amount 1,000. Total prize 30 and prize amount 72,000. கவிதை மற்றும் கட்டுரை போட்டிகளின் நிபந்தனைகளும் விதிமுறைகளும். போட்டிக்கு அனுப்பப்படும் கட்டுரை மற்றும் கவிதைகளோடு தங்கள் முழு விலாசமும் கைபேசி எண் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் சேர்த்து அனுப்ப வேண்டும். கட்டுரைகள் கவிதைகள் தங்கள் சுய படைப்புகள் என்றும் பிற வெளியீடுகளில் இருந்து எடுக்கப்படவில்லை என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். கவிதைகள் கட்டுரைகள் முழு வெள்ளைத்தாளில் 4 பக்கங்களுக்கு மிகாமல் ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகள் அல்லது 125 வார்த்தைகளுக்கு மிகாமல் தெளிவான கையெழுத்தில் எழுதியிருத்தல் அல்லது கணிப்பொறி தட்டச்சு செய்திருக்க வேண்டும். கவிதை கட்டுரை முடிவில் எழுதுபோர் பெயர் கைபேசி எண் கண்டிப்பாக ஒவ்வொரு பக்கத்திலும் குறிப்பிட வேண்டும். கட்டுரை மற்றும் கவிதைகளை கீழே குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கு அல்லது வாட்ஸ்அப் எண் அல்லது இமெயில் முகவரியில் ஏதேனும் ஒன்றுக்கு JPG ஃபார்மேட்டில் அனுப்பப்பட வேண்டும். பவுடா நியமிக்கும் நடுவர் குழு மட்டுமே கவிதை கட்டுரைகள் பரிசீலிக்கப்பட்டு தேர்வு செய்யப்படும். நடுவர் தீர்ப்பே இறுதியானது. நீங்கள் அனுப்பும் கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் தேர்வு செய்யப்பட்டவை நூல் வடிவில் அச்சிடப்படும். நூல் வெளியீட்டு விழா 2/10/2024 அன்று காலை 11 மணிக்கு தொடங்கப்பட்டு மதிய உணவுடன் நிறைவு பெறும். பரிசு மற்றும் நினைவு பரிசுடன் ஒரு நூல் வழங்கப்படும். மேலும் நூல் தேவையெனில் பதிப்பகம் நிர்ணயித்துள்ள தொகையில் 30% தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ளலாம். விழாவிற்கு வரும் தேர்வு செய்யப்பட்ட வெளியூர் போட்டியாளர்களுக்கு ஒரு வழி பயணச் செலவு வழங்கப்படும். கட்டுரை கவிதை போட்டிக்கான பொது தலைப்பு பவுடா இனியவை 40.
கவிதை மற்றும் கட்டுரைக்கான துணைத் தலைப்புகள்: 1. பவுடாவும் ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்களும். 2. பவுடாவும் மகளிர்களும். 3. நிழல் தரும் ஆலமரம் பவுடா. 4. ஏழைகளை உயர்த்தும் ஏணி பவுடா. 5. இறைவன் தந்த வரம் பவுடா. 6. பவுடாவும் மூத்த குடிமக்களும். 7. தற்போதைய நிலையில் மக்கள் பணியில் புதிய தேவைகள். 8. தாங்கள் விரும்பும் பொது தலைப்பை சார்ந்து புதியதாக எழுதலாம். அனுப்பி வைக்க வேண்டிய கடைசி நாள் 20/8/2024.